வாடகை செலுத்தவில்லை என்று கூறி தனது வீட்டின் மாடிப்படிகளை உரிமையாளர் இடித்ததால் வீட்டில் குடியிருந்தவர்கள் பல மணி நேரம் வீட்டிற்குள் முடங்கிய துயர சம்பவம் காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கிறது. பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட முதியவர், பெண்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் என எதையும் பார்க்காமல் வாடகை செலுத்தவில்லை என கூறி வீட்டின் உரிமையாளர் மாடிப்படிகளை இடித்து மனித தன்மையின்றி நடந்து கொண்ட காட்சிதான் இது. காஞ்சிபுரம் விளக்கடி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவருக்கு வானவில் நகர் பகுதியில் சொந்தமான வீடு உள்ளது. அந்த வீட்டின் மேல் மாடியில் குடியிருக்கும் வேணுகோபால் குடும்பத்தினர் முறையாக வாடகை செலுத்தாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. வேணுகோபாலின் சகோதரர் பாபு வீட்டை காலி செய்ய கால அவகாசம் வாங்கியும் 6 மாத காலமாக வாடகை செலுத்தவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உரிமையாளர் வீட்டின் மாடிக்கு செல்லும் படிகளை இடித்து கீழே இறங்கும் பாதையை துண்டித்துள்ளார். இதனால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டதுபோல் வேணுகோபாலின் மனைவி லீலா மற்றும் 2 குழந்தைகள், வேணுகோபாலின் தம்பியின் மகள் மகாலட்சுமி உள்ளிட்டோர் பல மணி நேரம் முடங்கினர். பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட வேணுகோபாலும் அவதியடைந்தார். பிள்ளைகளை பள்ளிக்கு கூட அனுப்ப முடியாமல் வீட்டிலேயே முடக்கி வைத்து விட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் காவல்துறையின் அவசர உதவியான எண்ணை அழைத்து புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். பின்னர் காஞ்சிபுரம் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் வீட்டில் இருந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த வேணுகோபாலை கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்டனர். பக்கவாத நோயால் வேணுகோபால் பாதிக்கப்பட்டதால் அவரை கவனிக்கவே அதிக மருத்துவ செலவு ஏற்பட்டதாகவும், அதனால் வாடகையை செலுத்த சிரமப்பட்ட நிலையில் வீட்டின் உரிமையாளர் இதுபோன்ற அராஜக செயலில் ஈடுபட்டதாகவும் குடியிருப்பு வாசிகள் வேதனையுடன் தெரிவித்தனர்.